சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 7ஆம் தேதி. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். விசுவாச பெற்றோர்கள் குமாரர் அல்லது குமார்த்திகளை சம அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 12வது வசனத்தில், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று வாசிக்கின்றோம். ஒரு விசுவாசிக்கு ஒவ்வொரு குழந்தையும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சமமாக மதிப்புமிக்கது மற்றும் சமமான மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் ஒரு மகன் பிறக்கும்போது பெரிய விருந்து கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு மகள் பிறக்கும்போது அதுபோல் செய்வதில்லை. ஏறக்குறைய ஒவ்வொரு தாயும் முதல் குழந்தை மகனாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். மீண்டும் குழந்தை ஆணாக இருந்தால் பெற்றோர்கள் அதிக அன்பையும் அக்கறையையும் காட்டுகிறார்கள். ஆனால் குழந்தை கருப்பாகவும் அசிங்கமாகவும் இருந்தால் அவர்கள் குறைவாக அன்பை காட்டுகிறார்கள். விசுவாச பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் அதே அன்புடன், கவனத்துடன், மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏசியாவின் பிள்ளைகள் தனக்கும் முழு தேசத்துக்கும் அடையாளங்களானார்கள். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு அர்த்தம் கொண்ட பெயர் இருந்தது. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம். இந்த பெயர்கள் ஏசியா தேசத்திற்கு தேவன் கொடுக்க விரும்பிய செய்தியை நினைப்பூட்டியது. மேலும் அவர்களால் ராஜாவுக்கு கூட தைரியமாக தேவனுடைய வார்த்தையை வழங்க முடிந்தது. இந்த வழியில் அவனது பிள்ளைகள் ஒரு அடையாளமாக மாறினார்கள். விசுவாச பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மூலம் பரலோக அழைப்பை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றோர் மற்றும் பிள்ளைகளை முன்மாதிரியாக கொண்டு பிதாவாகிய தேவன் தம்மிடம் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை எவ்வாறு கொடுப்பார் என்பதை விளக்கினார். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம். இவ்வாறு உங்கள் பிள்ளைகளுடனான அன்றாட அனுபவம் தேவனை பற்றிய பல உண்மைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தும். அவருடைய அன்பு, விசுவாசம், இரக்கம், இன்னும் பல காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும். விசுவாச பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தண்டிக்க தயங்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? பிள்ளைகளை அவ்வப்போது கண்டித்து தேவனுக்கு பயந்து வளர்ப்பது நல்லது. எல்லா பிள்ளைகளும் தவறு செய்யும்போது தண்டிப்பது அவசியம். ஏனென்றால் எல்லாருமே பாவ சுபாவத்துடன் பிறந்தவர்கள். பிள்ளை பருவத்தில் அவர்களை ஒழுங்குபடுத்தினால் அவர்கள் வளரும்போது அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் ஒரு திட்டவட்டமான திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியாவை பற்றி தேவன் சொன்னார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜெபத்தின் மூலம் விசுவாசமுள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கான தேவனுடைய திட்டவட்டமான திட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். பின்னர் ஜெபத்தின் மூலம் அந்த திட்டத்தில் அவர்களை வழிநடத்த முடியும்.